மகாநதி வந்து சீசன் 2 வந்து ஆரம்பிக்குமா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்க இந்த டைமில வந்து நெறைய வந்து நம்மளுக்கு தெரிய வருது. மகாநதி கண்டிப்பா சீசன் 2 வரும். அதில வீக்கா தான் பேரா நடிப்பாங்க. அவங்க தான் வந்து கண்டிப்பா மகாநதி சீசன் 2ல வருவாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஒண்ணு ஒண்ணா கிளாரிஃபை நம்மளுக்கு ஆயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, வீக்கா வந்து மகாநதிக்காக வீக்காவா? இல்ல வீக்காக்கு மகாநதியா? அப்படின்ற மாரி தான் வந்து நல்ல வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாரி வந்து வீக்கா வந்து பேர் எடுத்திருக்காங்க. நம்ம பிரவீன் சாரே வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு 2 வருஷம் ரீச்சே கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் வீக்கான்னு மாறுனோன தான் எங்களுக்கு ரீச்சே கிடைச்சது. அதனால தான் ஒரு புதுசா வந்து இந்த ஒரு பேர் ஆல்ரெடி இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அவங்க சேர முடியாம இந்த இன்னொரு பேர வந்து நாங்க ஏற்படுத்துனதுக்கு காரணமே அதுதான். இந்த மாரி கதைக்களம் எடுத்துட்டு போம்போது, இன்னொரு ஹீரோ என்ட்ரி ஆகும்போது எப்படி இருக்கும் கதைக்களம்? அத முதல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் படிப்படியா அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க வந்து எடுத்துட்டு வந்தோம். அதே மாரி தான் வீக்கான்ற பேர் வந்து உருவாச்சு. இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் வீக்கா தான். எதில பார்த்தாலும் வீக்கா தான். நாங்க பேட்டி கொடுக்கும்போதும் சரி, என்ன நடந்தாலும் சரி, வீக்கா பத்தி தான் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. இப்ப வரைக்கும் வந்து, "சார் இதுக்கப்புறம் மகாநதி வந்து சீசன் 2 வருமா?" நெறைய வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே என்கிட்ட வீக்கா பத்தின அப்டேட் தான் நெறைய. எங்க பார்த்தாலும் வீக்கான்னு கத்திட்டே இருப்பாங்க. அந்த மாரி தான் வந்து குரல் கொடுப்பாங்க. அந்த மாரி தான் நெறைய விஷயங்கள் நடக்குது. அதனால மகாநதி ஒரு பார்ட்டோட முடியிற போற அத்தியாயம் கிடையாது. அடுத்தடுத்து மகாநதி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கலந்திருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிரவீன் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நெறைய விஷயங்கள் அது சொல்லும்போது நம்ம சுவாமியோட நடிப்பை பத்தியும் வந்து நெறைய விஷயங்கள் அவர் வந்து சொன்னாரு. இந்த மாரி ரியலிஸ்டிக்கா வந்து நடிக்கிறதுக்காக அவர் வந்து கண்ல வந்து தண்ணி வந்து ரியலிஸ்டிக்காவே வந்து வர வச்சோம். அதே டைம்ல அவர் வந்து மேக்கப்ஸே வந்து நெறைய இடத்துல போடாமயே வந்து அப்படியே ரியலாவே வந்து நடிச்சாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பிரவீன் சார் வந்து பகிர்ந்திருக்காரு. அதே மாரி நம்ம எல்பியும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கண்ணீர் சிந்தினது, அந்த மறுபடியும் வந்து அந்த மகாநதி வராதா அப்படின்ற ஏங்குனது, நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம கண்டிப்பா நெனச்சிட்ருக்கோம் செகண்ட் சீசன் 2 வரும்னு. அதே மாரி வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஒரு நாளும் கடந்து போகும் நம்ம நெனைக்கிறோம். அடுத்த நாள்ல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வந்து அப்டேட் காத்துட்ருக்கு. அதே மாரி வீக்காவோட ஸ்பெஷலும் வந்து காத்துட்ருக்கு. அதனால வீக்கா பேர மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. சீசன் 2 வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வீக்கா பேர் மாறணும்னு சொல்லல. ஜஸ்ட் வந்து கதைக்களம் வந்து வேற மாதிரி அமைய நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அவரும் இப்போ வந்து ரீசென்ட்டா ஃபோன்ல பேசினார் இல்லையா? அப்பவும் அத தான் அவரு சொன்னாரு. டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிண்ட் குடுத்துருக்காரு. அந்த ஹிண்ட் கண்டிப்பா வந்து வீக்கா மாறுறதுக்காக வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ஏன்னா மகாநதி சீசன் 2 வந்து வேற மாதிரி ஒரு சின்ன கதைக்களம் வந்து அமைக்கலாம். இந்த மாரி இல்லாம வேற மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டா வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து முடிஞ்சது இல்லையா? குழந்தையோட சேர்த்து வந்து முடிச்சாங்க. அதுலேருந்து பார்ட் ஆரம்பிக்காம மறுபடியும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது, மறுபடியும் லவ் பண்ணுறது அந்த மாதிரி சீசன் வைப்பாங்களா? இல்ல வந்து 2 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தையோட இருந்தாங்க இல்லையா? அதுலேருந்து தொடருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஏதோ எடுக்க போகிறாங்கன்னு மட்டும் நம்மளுக்கு புரியுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இது சீசன் 2ல கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.